ஹிட்டன் நியூஸ் தொலைக்காட்சி தன்னை ஒரு பெரிய பவுண்டி ஹண்டராக நினைத்த ஹிட்டனுக்கு வந்த சோதனையா இது. கண்ணில் படுபவரையெல்லாம் அடித்து பிவிபி பண்ணுவதற்காக எங்கெங்கோ போய் எவரெவரையோ அடித்து எத்தனையோ பேரிடம் அடிவாங்கி இறுதியாக ஹைட்ரா ஐஸ்லாண்டில் உள்ள மலைக்கு மேல் உள்ள இருவர்களை அடிக்க சென்று அதில் ஏதோ ஒருவன் அப்பாவியாக நின்றுள்ளான். அவன் மீது லைட்னிங் சீமுவை போட்டு சண்டைக்கு வாடா என கூப்பிட்டு அனைத்து மூவலையும் மிஸ் செய்து அவனிடம் அசிங்கப்பட்டார் ஹிட்டன். அதனைத் தொடர்ந்து அவனை அடித்தே ஆக வேண்டும் என சுத்தி முத்தி தேடியும் கண்ணிலே அவன் சிக்கவில்லை. நீ லைட்னிங் யூஸ் பண்றியா இல்ல ஓடுறதுக்கு எதனா யூஸ் பண்றியாடா என டவுட்டில் துரத்தி துரத்தி அடித்துள்ளார் ஹிட்டன். அவனோ ஸ்கை கிட்டாரை போட்டு போட்டு லைட்னிங், அவனோ ரெட் லைட்னிங், இருக்கிற அனைத்து மூவையும் போட்டு விட்டான் லைட்னிங்கில். ஹிட்டனின் நிலைமையோ உயிருக்கு போராடி கொண்டுள்ளது. பாதிக்கு மேல் குறைத்து விட்டாயடா என புலம்பிக் கொண்டு அவனை அடித்தே ஆக வேண்டும் என நினைத்த ஹிட்டனுக்கு மயிரிழையில் உயிர் தப்பியது. இதற்கு மேல் விட்டால் ஆகாதடா சாமி, V4ஐ போட்டுவிடு என இறுதியாக V4ஐ போட்டு இப்போது நீ செத்தட்டடா அப்படி என்று அகங்காரத்தோடு அடித்து போனதற்கு அதிர்ச்சி. அட ஸ்கை கிட்டாருக்கு பிறந்தவனே, அதை தவிர வேற ஏதாவது போடுடா என புலம்பியபடி கேட்டுள்ளார் ஹிட்டன். அதற்கு அவன் நான் V4ம் போடுவேனடா என இலக்காரமாக பதிலளித்து கனவா பள்ளியிலேயே சொருகியுள்ளான். அட பார்த்தடா பார்த்து, கபாலம் புலந்துற போது என புலம்பியபடியே கையில் சிக்கிய இடமெல்லாம் ஓடியுள்ளார் ஹிட்டன். அவன் விடமாட்டேன் என துரத்தி துரத்தி அடைத்துள்ளான். பாவம் வீரனுக்கு தெரியவில்லை ஹிட்டன் யார் என்று. விடுவாரா? ஓடிவிட்டாரே. ஆனாலும் மனசு கேட்கவில்லை. திரும்ப வந்து அடிப்பண்டா ஒன்ன அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து அவனை நோக்கி குண்டுகளை சர மாதிரியாக வீசியுள்ளார். அவனோ லைட்னிங் F-மூவுக்கு பிறந்தவன் போல F-மூவை தவிர வேறு எதுவுமே போடாமல் ஸ்கை கிட்டாரையே கபட்டையில் சொல்கிறானே என்று கதறியபடி அவனை அடிக்க உசிரை கொடுத்து சண்டை போட்டுள்ளார் ஹிட்டன். ஆனால் அவனோ ஒரு 20 மில்லியன் பவுண்டி பிளேயர். இதனை தெரியாமல் அவனிடம் சென்று சண்டைக்கு வாடா என கூப்பிட்டால் விடுவானா? அவன் மண்டையை உடைத்தே ஆக வேண்டுமென அவட்டையை கிழித்து கொன்று விட்டான். சண்டையில் செத்த பிறகுதான் தெரிகிறது அவன் ஒரு 21 மில்லியன் பவுண்டி பிளேயர் என. இது தெரிந்தும் நம்மால் சும்மா இருக்கிறாரா? மீண்டும் சண்டைக்கு வாடா என மறுபடியும் கிளம்பியுள்ளார்